ஆண்டவர் இயேசு சொல்லும் பொழுது, நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா தோட்டக்காரர், நீங்கள் கொடிகள் என்று சொல்லி, இன்றைக்கு ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட, ஆண்டவரால் ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் என்னுடைய கொடிகள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. ஸ்தோத்திரம். ஆண்டவர் இந்த உலகத்திலே ஸ்தோத்திரம் எந்த ஒரு மனுஷனை ஸ்தோத்திரம் வசனம் சொல்லும் பொழுது பார்க்க, இந்த வசனத்தில் நாம வாசிக்கும் பொழுது ஒரு விருட்சத்துக்கு உபமையாக தான் தெளிவாக சொல்லப்படுகிறது. ஒரு தோட்டத்தில் ஒரு விருட்சம் நடப்படுகிறது, அந்த விருட்சத்திலிருந்து கனிகள் முளைக்கிறது. அப்படிப்பட்ட காரியம் தான் இந்த வசனத்தில் தெளிவாக நம்மால பார்க்க முடியும். அப்போ ஸ்தோத்திரம் அதில் நடப்படுகிறதான ஸ்தோத்திரம் செடி என்னவென்றால் இயேசு கிறிஸ்து. அதிலே ஸ்தோத்திரம் அந்த செடியோடு இணைக்கப்பட்டிருக்கிற கிளைகள் என்னவென்றால் நாம் ஒவ்வொருத்தருமாக இருக்கிறோம். கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவரையும் பார்த்து ஆண்டவர் இந்த நாளிலும் சொல்லுகிற ஒரு காரியம், ஸ்தோத்திரம், நாம் கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டது உண்மை என்றால், கிறிஸ்து என்கிற செடியோடு நாம் இணைக்கப்பட்டது உண்மை என்றால், நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக கனிகளை கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் பிரியமுள்ளவராய் இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் ஸ்தோத்திரம் கர்த்தருடைய சமூகத்திலே ஸ்தோத்திரம் கர்த்தர் எதற்காக நம்மை அழைத்தார் என்கிற பூரண அறிவை அடைவதற்காக இந்த வார்த்தைகளை நாம் சிந்திப்போம்.